वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। कर्मणः सुकृतस्याहुः सात्विकं निर्मलं फलम् ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமசஃப் பலம். இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். கர்மண சுகிருதஸ்யாஹுः சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமசஃப் பலம். சத்வகுணம் விசேஷமாக யாருக்கு அபிவிருத்தி ஆகியிருக்கிறதோ அப்பொழுது இறக்கக்கூடிய ஜீவாத்மாவானவன் உயர்ந்த சாத்விகர்களுடைய குலத்தில் பிறக்கிறான். கீழே யோகத்தை விட்டவன், யோகத்தை செய்து கொண்டிருந்தவன் ஒருவேளை யோகம் விட்டானேயானால் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகபிரஷ்டா அபிஜாயத்தை என்று மீண்டும் யோகம் செய்யும் குலத்தில் பிறக்கிறான், யோகிகளுடைய குலத்தில் பிறக்கிறான் என்பது காண்பிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த சத்வ எண்ணம்ன்றது இருக்கு. சாத்வீகம் சாத்வீகம் நாம் என்ன நினச்சிக்கிறோம், சாத்வீகம்னா கோழத்தனம், சாத்வீகம்னா தோல்வி, சாத்வீகம்னா பயந்தாங்கொழின்னு நினச்சிக்கிறோம். நிச்சயமாக இல்லை. சாத்வீகர்களால் ஒரு காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிக்கிற மாதிரி ராஜச தாமசர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கேரக்டர் ஆஃப் விபீஷன் எடுத்துக்கோங்க. விபீஷணன் சாத்விகன். அந்த விபீஷணனுக்கு கிடைச்ச சக்ஸஸ் ராவணனுக்கோ கும்பகரனுக்கோ கிடைக்கவே இல்லை லைஃப்பில். நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் யார் நிஜமாகவே அங்கே ஜெயித்தார்கள் அப்படி சொன்னால் விபீஷணனுக்கு தான் ஜெயம். அவன் சௌக்கியமாக இருக்கான். அவன்
வெறும நாம் அதை பற்றி வெறும் விதண்டாவாதமோ வீம்பாகவோ வம்பாகவோ பேசி பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு சாத்விகம் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி வெட்டி ஆர்கியூமெண்ட்டை நம்ம சாத்விகம் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். கர்மணா சுகிருதஸ்யாஹு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமசப் பலம். சத்துவகுணம் வளர்ந்த சமயத்தில் எவன் இறக்கிறானோ அவன் ஆத்ம தத்துவத்தை உள்ளது உள்ளபடி அறிந்தவர்களுடைய குலத்தில் பிறந்து பகவதாராதனமான கர்மாக்களை செய்து அவன் மேன்மேலும் சாத்விகத்தை அடைவான். அது ஒன்று பெரிய பாருங்கோ. இறக்கும் தருவாயில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சில பேர் ரொம்ப அதீதமான ஒரு குரோதத்தினால, குரோதம்ன்றது வருத்தம் கூட, சூசைட் பண்ணிக்கலாம். அப்போ அவள் எண்ணம் எப்படி இருக்கும், அந்த எண்ண அழுத்தம் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வெறி, ஏதோ ஒரு வேகம், ஏதோ ஒரு உத்வேகம், அந்த எண்ணத்தில் அவர்கள் தங்களை தற்கொலை பண்ணிக்கிறார். தற்கொலை பண்ணிக்கிறது பெரிய பாபம். அதனால் அவளுக்கு பின்னாடி ஜென்ம பரம்பரைகள் மகா மோசமாக வேறு வரப்போகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாகவதத்திலேயே நாம் பார்க்குறோம், அவன் அந்த துந்துலின்றவள் என்ன பண்ணுறா, போய் தற்கொலை பண்ணிக்கிறாவோ. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது இன்னொன்று, இப்போ குடியினால் பல மரணங்கள் ஏற்படுகின்றன. அதிகமான மது குடித்து இறந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம், போதையினால் இறந்தார்கள்னு சொல்கிறோம். இன்னும் வேறு விதமான சிலதெல்லாம் நம்ம சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் மரணங்கள் ஏற்பட்டதுன்னா அவள் வாழ்க்கை என்ன ஆகும்? நம்மக்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் அவன் பார்த்துட்டுருக்கோம். அதனுடைய சுக துக்கங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வி ஆர் ரியாக்டிங் லைக் எ சாருவாக்கன் மாதிரி, என்னமோ மறுபிறப்பே நமக்கு இல்லாத மாதிரி, துக்கங்கள் இல்லாத மாதிரி, நரகாதிகள் இல்லாத மாதிரி. நான் சொன்னனே உங்களுக்கு தான், நாம் தவறுகள் குற்றங்கள் பண்ணும் பொழுது ஏதோ நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு தூர டிஸ்டன்ஸ் இருக்கா மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். தப்பெல்லாம் பண்ணும்பொழுது இதெல்லாம் பெருமாள் கண்டுக்கவே மாட்டார், பெருமாள் கண்ணில் படாதுன்ற அளவுக்கு நாம் தப்பு பண்ணிடுறோம். பிரார்த்தனைகள் பண்ணும்பொழுது நாம் பெருமாள் நம்ம கிட்ட ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்கார், நாம் சொல்கிறதெல்லாம் கேட்பார், நம்ம சொல்கிறத கேட்குறதா அவர் உட்காந்துருக்கார், நமக்கு அவருக்கும் அவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவிட்டி இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் நாம் குற்றங்கள் தவறுகள் சாஸ்திர காரியத்தை மீறி செய்யும் பொழுது செயல்படும் பொழுதும் பெருமாள் அங்கே தான் இருக்காருன்னு நம்ம புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். நாம் குற்றங்கள் செய்யும் பொழுதும் பெருமாள் நம்ம கூட தான் இருக்கார், நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் பெருமாள் நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் குற்றத்தின் பொழுது நாம் அவரிடத்தில் அவ்வளவு பயம் காண்பிப்பதில்லை, பிரார்த்தனையின் பொழுது நாம் நெருக்கத்தை இணக்கத்தை காண்பிக்கிறோம். சாத்வீகமாக ஒருத்தன் நல்ல சிந்தனையோட நல்ல எண்ணத்தோட, அதான் எவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லை? ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறேன். கதையில் ஒரு சும்மா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். ஒருத்தர் பாவம் ரொம்ப உடம்பு சரியில்லாதவர் படுத்துட்டுருக்கார். அவருக்கு உடம்புல எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள் அவருக்கு பாவம். ஐயோ அம்மானு கத்துறாருவார். பிள்ளை நம்ம பகவத்கீதையை ரெகுலராக கேட்குறவன், அப்பா அந்திம ஸ்மிருதி ரொம்ப முக்கியம்ப்பா, ஐயோயோன்னு கத்தாத, நாராயணா நாராயணா கத்து, கிருஷ்ணான்னு கத்து, ராமா கத்து, கோவிந்தா கத்துன்னர். அந்த கழவர் பாவம் உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் திரட்டிண்டு, ஐயோ என்னால் அதை சொல்ல முடியலையே அப்படின்னார். ஐயோ என்னால் ராமான்னு சொல்ல முடியலையே, ஐயோ என்னால் கிருஷ்ணான்னு சொல்ல முடியலையே, ஐயோ என்னால் கோவிந்தான்னு சொல்ல முடியலையே. சொல்லலாம் முடியும். நமக்கு எப்படி உசுறு போக போகிறதுன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் இருக்குன்னா, அந்த குழந்தை எப்போ வெளியில் வரணுன்றதாக ஃபிக்ஸ் ஆகிறதோ அந்த டயத்தில் அந்த குழந்தை வெளியில் வந்தே தீரும். ஒரு க்ஷணம் கூட அதுக்கப்புறம் அதால் தாயினுடைய கருவில் வாசம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒருவன் இறக்க வேண்டும் என்றால் அந்த இறக்கும் தருவாய் அவனுக்கு உண்டாச்சுன்னா, அது தவிர அவனால் என்ன பண்ணாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த காலமாக இருந்தாலும் அவனுக்கு வேண்டியதான மரணம்ன்றது அவனுக்கு சம்பவித்தே தீரும். இது விதி. ஜோதிஷ சாஸ்திரத்தில் வராகமிகிரர் என்பவருடைய கதை, ஜோதிஷ சாஸ்திரத்தில் வராகமிகிரர் என்பவருடைய கதை. இப்போ ஜோதிஷ சாஸ்திரம் சாஸ்திரமாக இருக்கான்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். அந்த வராகமிகிரர் என்ன பண்ணார், அரசனை பார்த்து சொன்னார், அப்பா உனக்கு இந்த சமயத்தில் பன்றியினாலே மரணம் சம்பவிக்க போகிறது அப்படின்னார். அரசன் என்ன பண்ணாரா, ஊரில் இருக்கிற எல்லா பன்னியும் சுட்டுட்டான், முதலையை சுட்டு போட்டான். என் பன்னி இருந்தால் தானே எனக்கு உசுறு போகும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பன்றி இல்லவே இல்லையேன்னு விட்டுட்டான். அவர் டைமும் குடிச்சிருந்தார்.
அரண்மனையை சுற்றி பெரிய காவல் போட்டா. பன்றிகளே இருக்கக்கூடாதுன்னு அரண்மனையை சுற்றி காவல் போட்டா. எல்லா இடத்துலையும் அந்த காவல் போட்டு வச்சுட்டா. அதனால் ஒரு காக்கா உள்ளே வர முடியாது. அரசன் உப்பரிக்கையில் மாடியில் படுத்துட்டு இருக்கான். அவன் கட்டில சுற்றிய காவல் இருக்குது. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவனை. இதுக்குள்ளே பன்றி எங்கே வரும், எப்படி வந்து குத்துறதுன்னு அரசன் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான். அந்த குறிப்பிட்ட சமயம் வந்தது. ஒரு பெருங்காற்று ஒன்று அடித்தது. அந்த காற்று அடித்த பொழுது இப்படி நாட்டில் பன்றிகளே இல்லாமல் அத்தனையும் கொன்று அரசன் வெற்றி வாகை சூடினான் என்பதற்கு ஏற்றாற் போல நினைவு பரிசாக ஒரு மிகப்பெரிய பன்றியின் உடலை பதப்படுத்தி, அது கொம்போடு கூடியதான அந்த பன்றியினுடைய உடலை பதப்படுத்தி அரசனுக்கு பரிசளித்திருந்தார்கள். அது அரசன் படுத்துறங்கும் கட்டிலுக்கு மேலே சற்றே சுவற்றில் மாட்டப்பட்டிருந்தது. இப்போ ஒரு பெரிய காற்று ஒன்று அடித்தது. அடித்த வேகத்தில் அந்த பன்றி பொம்மை, நல்ல கூரான தந்தங்கள், கூரான நகங்களுடன் கூடியதான அந்த பன்றி பொம்மை அரசன் மீது விழுந்தது. அப்படியே வாயில் ரத்தத்தை கைக்க அரசன் செத்து போயிட்டான். அதனால் அவருக்கு வராக மிகிரர் என்பதாக ஒரு பெயர் சொல்லுவார்கள். தண்ணீர் இழுக்கிறோம். இந்த காலத்தில் தண்ணீர் இழுப்பதற்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் மோட்டர் சுவிட்ச் போட்டால் வந்துடுது. கயரை கட்டி கணத்துலேருந்து தண்ணீர் இழுக்கச்சே திடீரென்று கயிறு அருந்ததுன்னா அந்த தோண்டியை பிடிப்பதற்கு யார் சக்தி உடையவர்? கஹ்கம் சக்தோ ரக்ஷிதர் மிருத்யுகாரே ரஜ்ஜுச்சேதே கேகடம் தாரயந்தி. மரணம்ன்றது அவர்களுக்கு சமீபத்து விட்டது என்றால், அவர்களை நெருங்கி விட்டது என்றால், எவ்வளவு ஆசாமி எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் அவளை காப்பாற்ற முடியாது. தண்ணீர் எடுக்கும் பொழுது கயிறு அருந்தது என்றால் அந்த கயரை பிடிக்க முடியுமா? தோண்டியை பிடிக்க முடியுமா? அடியன் கண்ணெதிர என்னுடைய 2 சீடர்களை பறிகொடுத்திருக்கிறேன். அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்ணு முன்னாடி என்னுடைய 2 சீடர்களை நான் பறிகொடுத்தேன். இன்னும் கண்ணை மூடினா அந்த காட்சி ரொம்ப பெரிய துயரமான ஒரு காட்சி. அந்த முன் க்ஷண பரியந்தம், அதாவது முன் நொடி பரியந்தம் அவர்களை மிருத்யு தேவத்தை நெருங்கி இருக்கிறான் என்பதே தெரியாமல் போய்விட்டது. தெரிஞ்சிருந்தால் மட்டும் காப்பாற்றி இருக்க முடியுமானா காப்பாற்றிருக்க முடியாதுன்றதை பிரத்யட்சமாக பார்த்தோம். கண் முன்னாடி நடந்த ஒரு பயங்கர விபரீதம் அது. இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். புனால ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. ஒரு குடும்பமே அப்படியே அந்த வெள்ளத்தில் அடிச்சுன்னு போச்சு. அதை முன் நொடி பரியந்தம் அவர்கள் ஆனந்தமாக, கும்மாளமாக, சந்தோஷமாக அந்த ஆற்றின் நடுவே நின்றிருந்தார்கள். அடுத்த நொடி திடீரென்று ஒரு வெள்ளப்பிரவாகம் ஏற்பட்டது. அவர்கள் அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. எங்கே போனால் எப்படி போனாலே தெரியல, மொத்த பேரும் தண்ணியில் அடிச்சுட்டு. இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. அதற்காக சொல்கிறேன், எது எந்த சமயத்தில் எப்படி நிகழப்போகிறது என்பதை அறிவதற்கு நம்மை போன்ற சாமானியர்கள் சாமர்த்தியம் பெற்றவர்கள் அல்ல. அதனால் நாம் எப்பொழுதும் நம்முடைய சாத்வீகமான மனோநிலையை விருத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சாத்வீகமான மனோநிலையை நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயோ என்னால் அதுதான் முடியலன்னு சொல்லிட்டே செத்து போயிட்டோம்னா அப்போ கடைசியில் நான் இவ்வளோ நாள் யோசித்து வச்சதெல்லாம் போயிடும். சத்துவகுணம் வளர்ந்த சமயத்தில் ஒருவன் மரித்தானேயானால் அவன் ஆத்ம தத்துவத்தை யதாவத்தாக உள்ளது உள்ளபடி, ஆத்ம தத்துவத்தை உள்ளது உள்ளபடி அறிந்தவர்களுடைய குலத்தில் பிறந்து விடாமல் பகவத் ஆராதனம் பண்ணுவான். சோம்பேறித்தனமே கிடையாது. பகவத் ஆராதனத்தை சோம்பேறித்தனத்தெல்லாம் விடக்கூடாது. அந்த ஆத்து பெருமாள் தான் சுவாமி நம்மளை காப்பாற்றுறார். அந்த ஆத்து பெருமாள் தான் சுவாமி நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் கொடுக்குறார். அந்த ஆத்து பெருமாள் தான் சுவாமி நமக்கு முதல் குழந்தை, முதல் ஆத்துக்காரர், முதல் மனைவி, முதல் தாய், முதல் தந்தை, இப்படி எல்லா விதமாகவும் அந்த பெருமாளை நம்ம பார்க்கணும். ஒரு மனைவினிடத்தில் பிரீத்தியாக இருந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம். ஒரு அம்மாவிடத்தில் அப்பா அம்மா கிட்ட பிரீத்தியாக இருந்தால் அவளுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவளை சேவிக்கிறோம். குழந்தையிடத்தில் பிரீத்தியாக இருந்து குழந்தைக்கு ஏதோ அன்பளிப்பு வாங்கி தரோம். அந்த மாதிரி ஆத்து பெருமாளை நம்ம கொண்டாடணும். இது சாத்வீகமான மனோநிலை இருக்கிறவனுக்கு தான் அவருமே தவிர்த்து மீதி பேர்லாம் பெருமாளை போட்டு பூட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு இருப்பான். துக்க சம்பந்தம் இல்லாத சுகம் அவனுக்கு கிடைக்கும். துக்க சம்பந்தம் இல்லாத சுகம் அவனுக்கு கிடைக்கும்னா இப்போ துக்கம் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். எதையுமே யதார்த்தமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை அவன் அடைந்து விடுவான் என்பதாக அர்த்தம். அந்த மெச்சூரிட்டி வரணும் சுவாமி. சாஸ்திரம் நாம் வாசிக்கிறோம்னு சொன்னால் வெறும நொற்று பண்ணி ஒப்பிக்கிறது பேர் சாஸ்திரம் இல்லை சுவாமி. நாம் சாஸ்திரத்தில் கற்றுக்கொண்டதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது ஒரு கிளாரிட்டி, ஒரு மெச்சூரிட்டி, ஒரு டிக்னிட்டி நமக்கு உண்டாருது பாருங்க. அது மற்றவர்களுக்கும் ஒரு தெரியும். ஓ இவா எப்படி இருந்தா தெரியுமா, இவாள்லாம் இப்போ எப்படி இருக்கா பாரு, நிஜமாவே இல்லை, இந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுன்றதுனால இவகிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு மற்றவர்கள் பார்த்து நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவோம். ரஜோகுணம் வளரும் சமயத்தில் ஒருவன் இறந்தானேயானால் அவன் பலனை விரும்பி கர்மாக்களை செய்பவர்கள் குலத்தில் பிறந்து
பலனை விரும்பியே மறுபடி கர்மாக்களை செய்து மறுபடியும் ராஜசனாகவே ஆவான். எங்கே வெளில வருது? அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே வர முடியும்? ஏன் தெரியுமா? இந்த சொர்க்காதி பலன்களை உத்தேசித்து சொர்க்கம் முதலான பலன்களுக்காக யாகங்கள், யஜ்யங்கள், தானங்கள், தவங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மீண்டும் மேலும் சொர்க்காதி சுகங்களை கொடுக்கும். சொர்க்கலோகத்தில் உனக்கு அனுபவத்தை கொடுக்கும். க்ஷீணே புண்ணிய மர்த்தலோகம் விஷத்தின்னு மறுபடியும் கர்மாவை செய்வதற்கு கீழே வருகிறான். தத்யதா இஹ கர்மசிதோ லோகா க்ஷீயதே ஏவமேவ அமுத்திர புண்ணியசிதோ லோகா க்ஷீயந்தே. நீ எப்படி விவசாயம் பண்ணுறியோ அந்த விவசாயத்திற்கு ஏற்றால் போல உனக்கு அறுவடை வருவதைப் போல ஒரு பயிரிட்டு அந்த பயிரை நன்கு அறுவடை செய்து விட்டாயானால் மறுபடியும் வேறொரு பயிரை நீ உழுது வேறொரு பயிர் வைத்தால்தான் அந்த பயிர் முளைக்கும் என்பதை போன்று க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தின்னு சொர்க்காதி லோகங்களுக்கு சென்று அந்த சொர்க்கலோகத்தில் அல்லது நரகலோகத்தில் நீ செய்த கர்மாக்களுக்கு தக்கபடியான புண்ணிய பாப ரூபங்களுக்கு தக்கபடியான கர்மா பலன்களை அனுபவித்து மறுபடியும் கர்மாக்களை செய்வதற்கு நாம் இந்த பிரகிருதி மண்டலத்தில் நடுவில் இருக்கக்கூடிய பூமிக்கு வந்துதான் தீர வேண்டும். அப்போ கர்மாக்களை செய்வது, கர்மாக்களை அனுபவிப்பது, மறுபடி பிறப்பது, கர்மாக்களை செய்வது, கர்மாக்களை அனுபவிப்பது, மறுபடி கர்மாக்களை செய்ய பிறப்பது, இப்படியே அவருடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்ததாகவே இருக்கும். அடுத்து தமோகுணம் வளரக்கூடிய சமயத்தில் ஒருவன் இறந்தானேயானால் அவனுக்கு ஞானம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. போதையிலே ஒருத்தன் போய் சேர்ந்துட்டான், ஓவராக குடிச்சு ஒருத்தன் செத்தான், வேறு ஏதோ ஸ்திரியாதி போகங்களில் ஆசைகளில் ஒருத்தர் செத்தான் அப்படின்னா மேன்மேலும் தாமசந்தான், அஜ்ஞான பரம்பரையே இவனுக்கு பலன். பகவத்கீதை மகாத்மியம் பார்க்குறோம்ல, போன அத்தியாயத்தில் கூட பார்த்தோமே, தப்பு பண்ணி அக்கிரமங்கள் பண்ணி செத்து போய் ஒரு புலினால் அடிக்கப்பட்டு இறந்து மறுபடியும் அந்த சென்னாய் ஓனாய் முதலான குலங்களில் பிறந்து நரகாதி பிராப்திகள் அனுபவித்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அப்புறம் ஒரு சாத்விகமான எண்ணம் ஏற்பட்டு மறுபடியும் ஒரு குலத்தில் பிறந்து கீதையினுடைய 13ஆம் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி அவள் உஜ்ஜீவித்தாள்னு ஒருத்தர் பார்த்த முடியும். இவனுக்கு அஞ்ஞான பரம்பரை தான் சுவாமி பலன். ஒரு நாயாகவோ பன்றியாகவோ பூனையாகவோ இன்னும் அத்தியந்தம் நீச்சமான மிருகங்கள்லேயே நீச்சமான மிருகங்கள்லாம் கூட உண்டாச்சே, அந்த மாதிரி மிருகங்களாகவோ பிறக்கலாம், புல்லாக பிறக்கலாம், பூண்டாக பிறக்கலாம். இவ்வளோ கேட்டாலும் நமக்கு மனசில் வர மாட்டேன்றது, இவ்வளோ கேட்டாலும் நமக்கு மனசில் பதிய மாட்டேன்றது, இவ்வளோ கேட்டாலும் நமக்கு மேலே ஜென்மாக்களுடைய பரம்பரை என்னன்னு புரிய மாட்டேன்றது. சத்துவம் என்பதுதான் ஆத்ம தத்துவத்தை யதாவத்தாக அறிந்து நாம் வாழ்க்கையை வளமுடையதாக செய்து கொள்வது. அதற்கு பிரதானம் என்ன? ஆகாரம். அப்போ எப்பொழுதுமே இப்போ சில பேர் கேட்பான், அதுக்குள்ளே என்ன அவசரம், அதுக்குள்ளே ஏகாதசி உபவாசம்லாம் இருக்க வேண்டாம். கல்யாணங்கள்லேயே கூட ஒரு வழக்கம் வச்சுருந்தா பெரியவாள்லாம், இப்பயும் சில பேர் வச்சுட்டுருக்கான். இப்போ கல்யாணன்றது அரை நாள் கல்யாணம் அசால்ட்டாக முடிஞ்சு போய்டுது. நமக்கு கல்யாணம்ன்றது கார்த்தால கல்யாணம் நடக்கும், சாயங்காலம்தான் அருந்ததி தரிசனம்னு சொல்லுவான். அதான் ஒரிஜினல். இப்போ எல்லாம் ஃப்ளாஷ் லைட் போட்டு வச்சுருக்கா. இப்போல்லாம் கல்யாணங்களில் வைதிக தர்மத்திற்கு எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? நம்ம கொடுக்குறதே இல்லை. ஃபோட்டோஸு ஃபேஷன் ஷூட்டுக்கு தான் நம்ம நிறைய கேட் வாக்கிங்க்கு தான் கல்யாணத்தில் இப்போ இம்பார்ட்டன்ஸ் போச்சு. அதுவும் குறிப்பாக கல்யாண மேடை நடக்கக்கூடிய சுபமான மங்கள பொருட்கள் வைக்கக்கூடிய, நன்கு அழகாக மெழுகி கோலமிட்டு நல்ல ஹோம திரவியங்கள் வைக்கக்கூடிய இடத்தில் செருப்பை கூட கழட்டாமல் அந்த கேமராமேன்களை நாம் அலோவ் பண்ணுறோம். அது அவள் தொழில், அவள் வரான்னா நமக்கு மூளை இருக்க வேண்டாமா? அந்த ஃபோட்டோக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம், அதையே அவளுக்கு காமிச்சுட்டுருக்கோம். அன்றைய தினத்தில் ஒரு உபவாசம் விதிக்கப்பட்டிருக்கு. கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடிய தந்தைக்கும் அந்த கன்னிகைக்கும் ஒரு உபவாசம், அந்த தம்பதிகளுக்கு ஒரு உபவாசமானது விதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும். முடியுமா? பண்ணுறோமா? தெரிஞ்சுக்கிறோமா? அந்த சாத்வீகமான ஒரு ஆகாரம் உண்டா? இப்போ யாருமே சமையல் குக் பண்ணி சாப்பிட்றதில்ல, எல்லாரும் புக் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நோபடி இஸ் குக்கிங் சமையல், பட் எவ்ரி ஒன் இஸ் புக்கிங் சமையல் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அது எங்கேருந்து வருது, எப்படி வருது, என்ன மாதிரி வருது? பல இடங்களில் பார்க்குறோம். சமைக்கும் பொழுது அந்த சமைக்கும் பதார்த்தங்களில்
எவ்வளவு கலப்படங்கள் கலக்கப்படுகின்றன. அடுத்தது ஹைஜீன், அதுவும் எவ்வளோ மோசமாக கலக்கப்படுறது பார்க்குறோம்ல. கையலம்புறது காலம்புறதுன்னு கிரகங்களில் செய்யப்படக்கூடிய சமையல் அம்மாவாலேயோ அல்லது மனைவியாலேயோ செய்யப்பட்டது என்றால் பெருமாள் திருவாராதனம் பண்ணுவோம், பெருமாளுக்கு சாத்வீகமாக சமர்ப்பிப்போம், குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்து உண்டு கழிப்போம். குறிப்பாக ஒருத்தருடைய எச்சல் ஒருத்தருடைய தட்டிலேருந்து இன்னொருத்தர் எடுத்து சாப்பிட்றது, இன்னொருத்தர் சாப்பிட்டு அதில் வைக்கிறது அப்படின்றது அந்த வழக்கம் கிடையாது. என்ன தப்புன்னு தெரியல. இப்போ அதெல்லாம் பண்ணினாதான் ஃபேஷன், அதெல்லாம் பண்ணினாதான் ஸ்டேட்டஸ். இப்போ குறிப்பாக கல்யாணங்களில் அந்த கல்யாண பந்தி நடக்கிற இடத்துல ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறோம். சாப்பிட்றதெல்லாம் காமிக்கக்கூடாது, தேவையில்லை, நாட் நெசசரி. சாப்பாட்டு ரூமை டைனிங் ஹாலில் இத்தனை பேர் சாப்பிட்டா அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டேட்டஸாக நம்ம காமிச்சிக்கிறதுக்கு கேமரா உள்ள அலோவ் பண்ணுறோம். இந்த சத்துவகுணம் உனக்கு ஆரம்பத்திலேருந்து வளர்ந்தால் தான் முடியும். நடுவில் ஒரு நாள் திடீர்னு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுடைய பிளட்டில் ப்யூரிஃபிகேஷன் ஏற்படணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுடைய பிளட்டில் இருக்கிறதான ப்ராப்ளம்ஸ்லாம் ரிலீஸ் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய சுகரானது குறையணும், கண்ட்ரோலில் வரணும். அதுக்கு நீ இப்போலேருந்து எக்ஸசைஸ் பண்ணணும், இப்போலேருந்து நீ ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கணும், இப்போலேருந்து நீ பலவிதமான யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லச்சே நம்ம கேட்குற மாதிரி சத்துவகுணம் வளர்த்தையே நாம் புரிஞ்சுக்கணும். இப்போயும் நமக்கு சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறோம், டக்குன்னு கோபம் வரும். ஏன் கோபப்படுறோன்னு தெரியல, கோபப்பட்டுடுறோம். அதுக்கப்புறம் பகவத்கீதை ஞாபகம் வருது. ஆனால் கோபப்பட்டுட்டோம்னு தெரியறதே தவிர்த்து அடடா இதுக்காக நம்ம அவகிட்ட போய் ஒரு அப்பாலஜி கேட்குறதோ இல்லை வேர்கொண்டு அந்த கோபத்தை கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறதுக்கோ நம்மளால் முடியல. கோபப்படுறோன்னு தெரியறது, ஆனால் கோபப்படாமலே இருக்க முடியல, மாட்டின்னு முடிக்கிறோம். டோலாயத்தை நான் ஊஞ்சல் மாதிரி ஆடுகிறது நம்முடைய மனசு. ஐயோ கோபப்பட்டோமே, இப்போ பண்ணுறக்கூடாது, நம்ம சாத்விகம் தானே இருந்திருக்கணும் அப்படின்னா. ஆமாம், இப்போ என்ன சாத்விகம் வருது? இதே மாதிரி நம்ம சாத்விகமாக இருந்து என்னத்தை கண்டுட்டோம்? நம்மளை பைத்தியம் ஏமாளி தான் சொல்லிகிட்டே இருக்கான். எப்போ பார்த்தாலும் நம்மளே பட்டு கரண்டு இறங்கிட்டே போக முடியுமா? சாத்விகம் நம்மளே இறங்கிக்க முடியுமா அப்படின்னு டக்குன்னு ஒரு கோபம் வருது. இந்த மனசு இருக்கே, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ள தவிக்கிறோம். நம்ம ஹைலி இன்பேலன்ஸ்ட். அது நம்மளால் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணவே முடியல. நம்ம ரொம்ப தவிக்கிறோம். இது எப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, நம்ம கண்ட்ரோலாக இருக்குமா? சில சமயம் நம்ம சாத்விகளாக இருக்கணும்னு நாமளே நினச்சிக்கிறோம். நம்மளை சாத்விகளாக நாம் நினச்சிக்கிறோம். நம்மளை சாத்விகளாக மற்ற கன்சிடர் பண்ணணுன்னு வேறு ஆசைப்படுறோம். பட் நம்முடைய ஆட்டிடியூட்ஸு, நம்முடைய மைண்ட் செட்டப்பு சாத்விகளாக இன்னும் வரலேன்றதை ரியலைஸ் பண்ண மாட்டேன்றோம். அங்கே ஒரு காமக்ரோதம் பூஸ்டாகுது, பஸ்டாகுது. கர்மண சுகிருத சியாஹு சாத்விகம் நிர்மலம் பரம். ஐயா, சாத்விகமாக இருந்தால் பரமஸ்ரேயஸ் அடையலாம். பரம நிர்மலமானதொரு சாத்விகம் உனக்கு ஏற்படும், ஒரு சித்தி ஏற்படும். கர்மணா சுகிருத சியாஹு சாத்விகம் நிர்மலம் பலம். சுகிருதஸ்ய சத்வகுணத்தினால் ஆன பிறவியில் சுகிருதஸ்ய பலனை கருதாமல் செய்யும் கர்மணஹா உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய கர்மாக்களுக்கு சாத்விகம் பலம் ஆகுஹு, சத்துவமூலமான பலத்தை பெரியோர்கள் காண்பிக்கிறார்கள். ரஜசஹா பலம் துக்கம், ரஜோகுண மூலமாகவே செய்யக்கூடிய காரியத்தினுடைய பலன் துக்கம். தமசா பலன் அஜ்ஞானமேவ, கன்ஃபார்ம்டாக பிளாங்கு, கன்ஃபார்ம்டாக பிளைண்டு, ஒன்றும் இல்லை. ஒரு எக்காலம் வரும், அதாவது ஆஹா நான் பண்ணியிருக்கேன், நான் எப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி உண்டா, என்ன மாதிரி ஒருத்தர் ஸ்டாப் வைக்க முடியுமா எனக்கு இருக்கிறது அப்படின்னா அது அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம்னு எல்லா பிஹேவியரும் அதில் மிக்சட். எல்லா ஆட்டிடியூட்ஸும் அதில் மிக்சிங்கில் இருக்கும். எல்லாம் கலந்து கட்டி உட்காந்துட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டம். இதை அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன, ஃபுட் ஹேபிட்ஸை ரெகுலரைஸ் பண்ணணும். நிச்சயமாக சொல்கிறேன், எத்தனையோ தடவை இந்த உபன்யாசத்தை சொல்லியிருக்கேன். பூண்டு, வெங்காயம், கேரட்டு, உருளைக்கிழங்கு,
பீட்ரூட்டு, கோஸு, முள்ளங்கி, இவ்வளோ தான் எனக்கு தெரியும், நான் பார்க்குறதுனால சொல்கிறேன். இந்த மாதிரி ஆகாரங்கள் கூடவே கூடாது. கேரட்டு கூடாதா? கண்ணுக்கு நல்லதாச்சே. கோஸு கூடாதா? வயிற்றுக்கு நல்லதாச்சே. உருளைக்கிழங்கு கூடாதா? ஐயோ, பூரிக்கு எப்படி எதை தொட்டுன்னு சாப்பிட்றது? உருளைக்கிழங்கே இல்லைன்னா பூரியை சாப்பிட முடியாது. முள்ளங்கி இல்லாமல் சாம்பாரா? ஒன்றொன்னா கேட்டுகிட்டே இருப்போம் நம்ம. ஆகார நியமம்னு சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். உடனே நாம் அதுக்கு ஆன்சர், சார் தேசிகன் காலத்தில் வெங்காயம் கிடையாது, தேசிகன் காலத்தில் உருளைக்கிழங்கு கிடையாது, அதனால் அவர் அதை சொல்லலை. மேபி இப்போ இருந்திருந்தாருன்னா அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் சும்மா எல்லாத்தையும் கூடாது சொல்லிட்டு இருக்காருங்க சார். அதெல்லாம் நான் சும்மா எப்பயோ நான் பெரிய காட்டுக்கு போய் தப்பசா பண்ண போகிறோம் நாங்கள்லாம். ஏதோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் இப்படி சாப்பிட்டா என்ன? கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது, வாண்டான்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது இல்லாமல் பெரியவர்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, வாழைக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, பரங்கிக்காய் இருக்குது, சேப்பங்கிழங்கு இருக்குது, வெள்ளிக்கிழங்கு இருக்குது, கருணக்கிழங்கு இருக்குது, அவரைக்காய் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது, பலாக்காய் இருக்குது. காய் என்ன இப்படி எண்ணினா கூட 30-35 கறிகாய்கள் இருக்குது. சாத்விகமான கறிகாய்கள், கீரை வகைகள் இருக்குது. வெறுமை விரல் விட்டு எண்ணினா கூட 30-35 விதமான கறிகாய்கள் கிடைக்கல. என்ன வாரத்தில் 7 நாள் 7 சாப்பிடணும் அவசியம் என்ன? குடமிளகாய் இருக்குது. ஏன்னா பாருங்க, சாத்வீகம் வரணும், கிளாரிட்டி இருக்கணும், எண்ணங்கள் சிறக்கணும், எண்ணங்கள் அபிவிருத்தி ஆகணும், செய்கிற காரியம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும், செய்கிற காரியம் சக்ஸஸாக இருக்கணும். நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. அது தவிர அந்த காரியத்தில் தடங்கல்கள் வந்தாலும் அதை சமாளித்து செயல்திறன் நம்மக்கிட்ட இருக்கணும், யோசித்து செயல்படணும். எந்த விதத்தில் இதை தீர்மானம் பண்ணினா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்குன்றதால ஒரு சிந்தனை அபிவிருத்தி ஆனோம்னா, இது எல்லாத்துக்கும் மூலம் என்ன? ஆகாரம்தான். மகாபாரத்தில் ஒரு கதை எடுத்துக்கோங்க. துர்வாசர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த துர்வாசர் துரியோதனன் வீட்டுக்கு சாப்பிட போனார். துரியோதனன் வீட்டுக்கு சாப்பிட போனால் துரியோதனன் நன்னா சாப்பாடு போட்டான். துர்வாசர் ப்ளஸ் 60,000 பேர் அவருடைய சிஷ்யர்கள். அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டான் துரியோதனன். ராஜா சுவாமி அவன் ஜம்மு அரண்மனையில் இருக்கான். 10 பேரை கூப்பிட்டானா பெரிய கஷ்டமாக இருக்குது. கறியா வாங்குறது கஷ்டமா, பருப்பு வாங்குறது கஷ்டமா, நெய் வாங்குறது கஷ்டமா, தயிர் வாங்குறது கஷ்டமா. எல்லாம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டான். சாப்பிட்டு விட்டு வெத்தலைப்பாக்கு கோஷ்டி ஆச்சு. வெத்தலைப்பாக்கு கோஷ்டின்னு ஒன்று இருக்கணும். இப்போ வெறுமை வச்சுட்டு தட்டில் வச்சுட்டு போய்ட்றா. இப்போலாம் அவன் ஆசீர்வாதம் பண்ணுவான் வெத்தலைப்பாக்கு கோஷ்டி போது. விழுந்து சேவிச்சான் துரியோதனன். என்னப்பா கண்ணா உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் துரியோதனன் பார்த்து துர்வாசர், ஒன்றுமில்லை, என்ன இருந்தாலும் பாண்டவர்கள் என்னுடைய சகோதரர்கள், நீர் இவ்வளோ பெரிய மகரிஷி வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீர், உங்களுடைய ஆசீர்வாதம் அவளுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆகையால் நீர் வந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். திமிரு அவனுக்கு கொழுப்பு. என்ன கொழுப்பு தெரியுமா? காட்டில் இருக்கிற பாண்டவர்களை சமப்படுத்தணுன்றதுக்கோசரம். துர்வாசர் அங்கேருந்து துரியோதனை சொல்லிட்டார். என்ன பாண்டவர்களை பார்க்க வந்துட்டார். பாண்டவர்களுக்கு ஆனால் காட்டில் கவலை இல்லை. சூரிய தேவன் ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுத்துருக்கான் திரௌபதிக்கு. அக்ஷய பாத்திரம்னு பேர். அதிலிருந்து எல்லா விதமான பதார்த்தங்களும் எடுக்கலாம். கார்த்தால சூரிய உதயம் ஆகிடுது அப்படின்னா அதிலிருந்து அன்னத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கலாம். பிரசாரங்கள் வந்துட்டே இருக்கும். நீ என்ன பிரசாரம் கேட்குறியோ அந்த பிரசாரமானது அதில் வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு. என்ன கண்டிஷன்? ஒரு முறை அந்த பாத்திரத்தை நாம் நன்கு அலம்பி வைத்து விட்டோமேனால் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் பிரசாரம் வராது. கரெக்டாக துரியோதனன் துர்வாசரை டிலே பண்ணி மதியப்பொழுது ஆன பிறகு கரெக்டாக திரௌபதி பாத்திரத்தை அலம்பி வைத்திருப்பாள் என்பது தெரிந்து கன்ஃபார்ம் ஆன பிறகு துர்வாசரை சாப்பிட அனுப்பினான். தர்மபுத்திர ஒரு 2 கட்டம். ஐயோ பாவம். துர்வாசர் வந்தோடனே வரணும் மகரிஷியே ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? உங்கள் அதில் சாப்பிட வந்திருக்கேன். சாப்பிட வந்திருக்கேன்னா சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியும். ஏன்பா ராஜ்யத்தில் இருந்தால் ராஜா சீக்கிரம் தயார் பண்ணலாம். காட்டில் அதுவும் ஒரு திரௌபதி, ஒரே ஒரு பொம்மநாட்டி, அவளால் 60,000 பேருக்கு அப்படி சமையல் பண்ண முடியும். யோசிக்கலாம். திரௌபதி சாப்பிட வான்ட்டார். உள்ளே போனால் அவர்கிட்ட அக்ஷய பாத்திரம் இருக்குன்னு நினச்சிட்டார் அவர். அப்போ திரௌபதி சொன்னால் அக்ஷய பாத்திரம் இருக்குது, பாத்திரம் தான் இருக்குது, தேய்ச்சி கவுத்து வச்சாச்சு, இனிமேல் இன்றைக்கி வராது, நாளைக்கு கதையில் சூரிய உதயத்துக்கு தான் வரும், என்ன பண்ண முடியும்? அப்போ திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணைன்னு கிருஷ்ணனை நினச்சா திரௌபதி. உடனே ட்ராயிங் அப்படி கிருஷ்ணன் எதிர வந்தார். இந்த மாதிரி துர்வாசர் சாப்பிட வந்திருக்கார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது தெரியலேன்னு. திரௌபதி நீ ஏதோ பேசுகிற எனக்கு காதலே வழு, பசி காது அடைக்கிறது,
எனக்கு சாப்பாடு போடுங்க கிருஷ்ணன். நாசமாக போச்சு. 60,000 பேருக்கு சாப்பாடு இல்லைன்னு இப்போ ஒன்றை கூப்பிட்டா 60,001 என்னையா இது? கிருஷ்ணன் சொன்னார், ஒன்றும் இப்போ கவலைப்படாதேன்னார். அந்த பாத்திரத்தில் ஓட்டிட்டு இருக்கிற ஒரு பருக்கி எடுத்து கிருஷ்ணன் சாப்பிட்டார். அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிற துர்வாச பிரபதிகளுக்கெல்லாம் ஃபுல்லாக வயிறு நிரம்பு போச்சு. ஓ ஓ ஓ அப்படின்னு சாப்பிடாமலேயே லட்டு ஜிலேபி ஜாங்கிரி சாப்பிட்ட ஏப்பம் வந்துடுத்த அவளுக்கு. வயிறு ஃபுல்லாகிடுத்த அவளுக்கு. ஒன்றுமே புரியல அவளுக்கு. அப்புறம் கிருஷ்ணன் பீமசேன வெறும் பணம் போயிட்டு துர்வாசரே சாப்பிடுவாங்க, துர்வாசரே சாப்பிடுவாங்கன்னு. வாயை திறந்தா காக்கா கொத்துற மாதிரி வயிறு ரொம்ப போச்சு அவருக்கு. சாப்பிடுவாங்கன்னா நான் வரலன்னு ஓடி போயிட்டார். அப்புறம் கிருஷ்ணன் துர்வாசரை கூப்பிட்டு கேட்டான், ஏன் அப்படி பண்ணீர் அப்படின்னா, தப்பு தான் நான் பண்ணிட்டேன். துரியோதனன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டதுனால என்னுடைய புத்தி மழுங்கி போச்சு. அந்த துரியோதனன் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு தலையாட்டிட்டான். ஐயோ பாண்டவர்கள் பாவமாச்சே, அவர்கள் காட்டில் இருக்காளே, அவளை சமப்படுத்தக்கூடாதுன்றதான நல்ல எண்ணம் எனக்கு வந்திருக்கணும். ஆனால் தீய எண்ணம் கொண்ட துரியோதனன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டதுனால என்னுடைய எண்ணம் தீயராகிவிட்டது. கிருஷ்ணா என்னை மன்னித்து விடு என்று துர்வாசர் சொன்னார். அதனால் ஆகாரம்ன்றது அவ்வளவு இம்பார்ட்டண்ட். யார் கையால் சாப்பிட்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கர்மணஸ்ஸு கிருதஸ்யாஹு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமசப் பலம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. கர்மணஸ் சுகிருதஸ்யாஹு கர்மணஸ் சுகிருதஸ்யாஹு சாத்விகம் நிர்மலம் பலம் சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமசப் பலம் அஜ்ஞானம் தமசப் பலம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். கர்மணஸ் சுகிருதஸ்யாஹு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமசப் பலம். நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். सरस्वती भगवती
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।